Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத thumbnail பார்த்தோனே பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய silver play button உடைய unboxing தான் பார்க்க போறோம். இந்த silver play button அப்படினு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்சி ஒரு 1 week ஆகிருச்சு. அந்த 1 weekல நம்ம வந்து இத unbox பண்ணாததுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. சோ அதனால தான் இவ்வளவு லேட்டா வந்து unbox பண்றோம். நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நமக்கு வந்து YouTubeல இந்த silver play button வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ இத எப்படி அப்ளை பண்றது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம சகல விஷயங்களையும் YouTube சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த silver play buttonோட unboxing வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த silver play button அப்படிங்கிறது இந்த YouTube சேனலுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படினு சொல்லலாம். சோ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக YouTubeல நமக்கு சென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அவார்ட் அப்படினு சொல்லலாம். நான் வந்து YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது YouTubeல எல்லாம் அவார்ட் வாங்குவோம் அப்படினு எல்லாம் யோசிச்சு பார்க்கல. பட் இன்னைக்கு நமக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. சோ இதோட ஸ்பெஷல் unboxing வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, சோ unbox யார் பண்ணது அப்படிங்கற சகல விதமான விஷயங்களும் இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு YouTube சேனல் ஆரம்பிக்கும்போது பல கனவுகளுடன் தான் ஒரு YouTube சேனல் வந்து ஆரம்பிச்சிருப்போம். அந்த கனவுகள் சில பேருக்கு நனவா மாறி இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கனவு வந்து கஷ்டமான ஒரு விஷயமா தோணும் போது அதை விட்டுட்டு போயிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த YouTube சேனலை நான் ஆரம்பிச்ச போதும் பல தடவைகள் இந்த YouTube சேனலை விட்டுட்டு போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மைண்ட் செட்டை மாத்தி மறுபடியும் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு வியூஸே போகாது. பட் அந்த வியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் பார்த்திருப்பாங்க. அந்த 100 பேர்ல யாரோ ஒருத்தர் ப்ரோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து வரும். சோ அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே இந்த 100 பேருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நம்ம இன்னும் ஒரு 100 பேருக்கு இன்னொரு வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணும். நான் வந்து யூடியூபை விட்டுட்டு போவோம் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் வந்து கொடுத்திருக்கு. அந்த மாதிரி கமெண்ட் பண்ண சகல விதமான நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ ஃபர்ஸ்டா உங்களுக்கு தான் இந்த சில்வர் பிளே பட்டனை வந்து நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண என்னுடைய வீட்டில் இருக்கவங்க. ஸோ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆரம்பிச்சு வரும்போது நிறைய பேருக்கு நான் யூடியூப் சேனல் தான் பண்ணுறேன் அப்படின்னு என்னுடைய வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் அவ்வளோ பெருசாக யாருமே யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்ததில்லை. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் இங்கே பேசும்போது பின்னாடி ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க தான், அம்மா இல்லைனா தங்கச்சி தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம் நம்ம பண்ணி இவ்வளோ சக்ஸஸ் ஆகுவோம் அப்படின்னு தெரியாமலே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஏன்னா நான் இதை பண்ணும்போது என்னுடைய அப்பாவோ இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ பண்ணுங்க, சரி வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த தந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூடியூப் சேனலை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சு. ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் இந்த அளவு சப்போர்ட் கிடைக்கலன்னா இந்த யூடியூப் சேனலை இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. நான் இங்கே வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா மேலே ஒரு சத்தம் வராமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணும்போது சத்தம் கேட்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சாக்ரிஃபைஸ் எனக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சில்வர் பிளே பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா தான் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்புமே, நம்மகிட்ட வந்து இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கையால் தான் இந்த சில்வர் பிளே பட்டனை வந்து அன்பாக்ஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நினச்ச ஒரு விஷயம் தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு சில்வர் பிளே பட்டன் எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் அது அவங்களுடைய கையில் தான் அன்பாக்ஸ் பண்ண வைக்கணும். அதுவும் இதே இடத்துல தான் அன்பாக்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்த விட்டுட்டு போய் நம்ம வேற இடத்துல அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால இதே இடத்துல தான் அன்பாக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இந்த அளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துலயே இருந்து அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஸ்பேஸ் இருக்காது. ஒரு 2 பேர் 3 பேர் இருக்க அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் இந்த ரூம்ல வந்து இருப்போம். அதனால கொஞ்சம் இடம் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதே இடத்துல வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். அந்த அன்பாக்சிங்கை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ சில்வர் பிளே பட்டன் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே பாக்ஸில் தான் நம்மளுக்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது US போஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் மூலமாக நம்மளுடைய வீட்டுக்கே கால் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ₹1 செலவழிக்காமல் நம்மளுக்கு USAலேருந்து அவங்க அவார்டே சென்ட் பண்ணிட்டாங்க அப்படி.
பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே ஏதாச்சும் ஒரு பாரம் இருந்தாலும் சில்வர் ப்ளே பட்டனுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோம் எடுத்து வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா யூடியூப் CEO வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. அதாவது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணி இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. அது கூட இந்த சில்வர் ப்ளே பட்டனை அவங்க வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணி ரிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கார்டு தான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருக்குன்னா நம்ம அந்த இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமான நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொலித்தீனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த கார்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு கார்டு வந்து இருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ப்ளே பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்ட் ப்ளே பட்டன், அதுக்கப்புறம் சில்வர், அதுக்கப்புறம் டைமண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கக்னைஸ் யுவர் டீம் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டும் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ பொலித்தீனை ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரர் மாதிரி இருக்கும். அது நடுவில் நம்மளுக்கு ப்ளே பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க போல். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டட் டு traveltechhari for passing 1 lakh subscribers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவு நல்லா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல் ஆகிற மாதிரியே தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டு இந்த சில்வர் ப்ளே பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் ப்ளே பட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே தெரியும். ஸோ அந்த அளவு நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடியாக கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு இதை வந்து நல்லாவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை ஹேங் பண்ணுறதுக்கான 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் நம்மளுக்கு வந்து இதை சுவரில் ஹேங் பண்ணி கூட வச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் வச்சா கூட அப்படியே நிற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து விழுகாமல் கூட அப்படியே வச்சிடலாம். ஏன்னா அந்தளவு பர்ஃபெக்டாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வர் ப்ளே பட்டன் பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான் இதை அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷனும் நடந்துச்சு. இந்த செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக ஒரு கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். அந்த கேக்கை கொடுத்துருந்த அந்த அக்காவுக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேக் கட் பண்ணி நம்ம அதுக்கு பிறகு செலிப்ரேஷன் வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் வந்து பண்ணோம் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக. ஸோ அதையும் வந்து அடுத்து பார்த்துடலாம். இந்த செலிப்ரேஷனில் இருந்த மிஸ்டர் மேகா, அதுக்கு பிறகு ஜனனா, இவங்க 2 பேருக்கும் நான் மிகப்பெரிய ஒரு தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் இந்த செலிப்ரேஷனில் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பவர் கட் வந்து நடந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேஷன் பண்ணும்போது ரிங் லைட் மூலமாக தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். அதனால பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ நம்மளுடைய நாட்டில் இருக்க இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டைமில் பவர் கட் ஆகும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் கட் ஆகிருச்சு. ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லைட்டிங் மட்டும் ஓகேயாக இருக்காது. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து, அதாவது கண்டியிலேருந்து உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பிற மொழிகளில் யூடியூப் சேனல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. அதுவும் டெக் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்னும் அளவுக்கு தான் வீடியோஸ் வந்து இருந்துச்சு. அதை வந்து மாற்றணும். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எல்லாரும் சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோஸ் அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோல் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவு நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 550 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோ இங்கே இருக்க யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் இந்த டெக் கேட்டகரியில் நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முடிவு அப்படின்னு நான் அப்போ யோசிச்சிருந்த ஒரு விஷயம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் டெக் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. ஏன்னா பிற மொழிகளில் நிறைய வீடியோஸ் மற்றவங்களுக்கு பார்க்க இருந்தாலும் நம்மளுடைய மொழியில் பார்த்தீங்கன்னா குறைவான வீடியோஸ் தான் இருந்துச்சு. பட் அந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதை பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க
அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா கட்டாயம் தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இந்த தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூடியூபருக்கு இருக்க முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லலாம். இந்த மணி ஏர்ன் பண்ணுறது இல்லைன்னா நம்ம வந்து எப்படி குயிக்காக வந்து க்ரோ ஆகுறது, மற்ற சேனல்கிட்ட போயிட்டு கேட்டு எப்படி க்ரோ ஆகுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு மக்களுக்கு தேவையான சரியான விஷயங்கள் இல்லைன்னா தேவையான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கான ரீச் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 550 வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு தேவையான வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவிலேருந்து டெக் கேட்டகரியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் முன்னுக்கு வர மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் போகும். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லேயே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து குறைவாக தான் போகும். அதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படாது. அவங்களுக்கு எப்போ அந்த வீடியோ தேவைப்படுதோ கட்டாயம் அதை வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்கும். இன்றைக்குமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யூடியூபர்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் தெரிந்தால் போதும். மற்ற நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் வந்து விட்டுறணும். ஏன்னா அந்த சொல்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைக்கு மேலே வச்சுக்கிற கூடாது, காலுக்கு கீழே வச்சுக்கிறணும். சொல்கிற நபர்கள் சொல்கிற இடத்துல தான் இருப்பாங்க. இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பல விஷயங்கள் சொன்னாங்க. அந்த சொன்ன நபர்கள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சில பேருக்கு வந்து நன்றிகள் வந்து சொல்லணும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நம்பி வீடியோஸ் அப்லோட் பண்ண கொடுத்த சில கம்பெனிஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ பண்ண நிறைய பேருக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் யூடியூபராக நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த காலத்துலேருந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ண நபர்கள். ஒரு நபராக நான் தனியாக முன்னுக்கு போயிருந்தால் இன்னும் பல காலம் வந்து கஷ்டப்பட்டிருக்கணும். பட் இந்த மாதிரி பல பேரோட போனனால எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவு ஈஸியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண சகல விதமான நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கும். இந்த டிஷர்ட் தான். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நான் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன். எப்பயாவது ஒரு நாள் ரீச் பண்ணால் என்னுடைய பேரில் என்னுடைய லோகோ அடித்து ஒரு டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த டிஷர்ட் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ட்ராவல் டெக் ஹரி அப்படிங்கிற நம்மளுடைய லோகோவோடைய நம்ம வந்து டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது நிறைய நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பேரில் நம்மளுடைய சேனல் நேமோட ஒரு டிஷர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் போட்டு அதுக்கு கீழே சோஷியல் மீடியா லோகோஸ் வந்து போட்டிருப்போம். இந்த டிஷர்ட் தான் இனி வந்து நான் தொடர்ந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிஷர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லையும் இதே டிஷர்ட் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு காமனான டிஷர்ட்டாக வச்சிடலாம். இனிமேல் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இந்த டிஷர்ட்டில் தான் அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.